அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவரே மீட்டீர் ஐயா, என்னை மீட்டீர் என்று சொல்லுங்க. மீட்கப்பட்ட ஜனமே நாம் விசேஷமான ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட விசேஷமான ஜனங்கள், மீட்கப்பட்டவர்கள், எல்லா விதமான உலகத்தின் சாபங்களுக்கெல்லாம் விலக்கி மீட்கப்பட்ட விசேஷமான ஜனங்கள். நமக்கு ஈடாய் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. நம்மை விட செல்வந்தராய் அந்தஸ்திலே அறிவிலே சிறப்பிலே எல்லாவற்றும் உயர்ந்திருந்தாலும் கூட நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள், தேவ பார்வையில் விசேஷமான ஜனங்கள். ஓ நன்றி ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமான மக்களாய் இருந்தாலும் கூட உம் பார்வையில் விசேஷித்த மக்கள் அப்பா. ஆண்டவரே, எங்களை நோக்கி பார்ப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு எப்படி மேக சமத்தில் இருந்தீரோ அதுபோல இன்றைக்கு நடுவிலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி. எங்களை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. இதுவரைக்கும் தேவன் மேக சம்பவமாய் இருந்து பாதுகாத்தார். இனியும் தேவன் பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. சொல்லுங்க, மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாத்தது,
கொடுத்து
நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பா. நீர்தான் எல்லாம் எனக்கு ஆண்டவரே, சகலமும் நீர்தான், நீர்தான் எல்லாம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எனக்கு ஆண்டவர் எல்லாமே நீர்தான், எனக்கு நீங்க தான் எல்லாம். என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோள் மீது சுமக்கின்ற தந்தை நீரே. மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோள் மீது சுமக்கின்ற தந்தை நீரே. கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிடா காக்கின்ற தெய்வம் நீரே. கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிடா காக்கின்ற தெய்வம் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீ சொல்லுங்க. என் சொந்தம் உரிமையோடு நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே. மனமிர பாதையில் ஒளியும் நீரே, ஆழ்ந்த வெள்ளைகளில் வாழும் நீரே. மனமிர பாதையில் ஒளியும் நீரே, ஆழ்ந்த வெளிகளில் வாழும் நீரே. இக்கட்டு நாளில் வரணும் நீரே, ஆபத்து காலத்தில் துணையும் நீரே. இக்கட்டு நாளில் வரணும் நீரே, ஆபத்து காலத்தில் துணையும் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலமும் நீரே. ஹல்லேலூயா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் பாசம் நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம்
முழுமையாய் அவருக்காய் வாழுங்க. அவருக்காய் வாழ்ந்தவர்கள் தோற்று போனது கிடையாது. அவருக்காய் எந்த ஒரு காரியம் செய்தாலும் தோற்று போவது கிடையாது, நஷ்டப்பட்டு போவது கிடையாது, கஷ்டப்பட்டு போவது கிடையாது, வெட்கப்பட்டு போவது கிடையாது. அவருக்காய் வாழும் ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காய். இயேசுக்காய் எப்போதும் தேவனை சார்ந்து, எப்போதும் தேவனை பற்றியே இருக்க முடியாது. உபவாச நாளிலே ஒப்புக் கொடுக்கிறையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி, ஜெபத்தை தள்ளாதவரே உமக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பத்தை செவி கொடுத்து கேட்டு பதில் கொடுக்கிறவரே நன்றி. இந்த ஸ்தலத்தில் எவ்வளவோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கடந்த நாட்களில் கூட ஜெர்மனிக்கு ஆண்டவரை தம்பிக்காய் ஜெபித்த போது இன்றைக்கு அற்புதம் செய்து இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆண்டவரை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் தேவன் செய்கிறீர். இந்த ஸ்தலம் ஆண்டவரின் உலாவுகிற ஸ்தலம் அப்பா. ஆண்டவரே, உலக பார்வைக்கு இந்த ஸ்தலம் அற்பமாய் தோன்றலாம், ஆனால் நீரோ ராஜா உலாவுகிற இடம் அப்பா. இயேசு ராஜா உலாவுகிற இடம், எங்கள் கூக்குரலை கேட்டு பதில் கொடுக்கிற இடம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். தேடி வந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், ஒரு அதிசயம் இருக்க வேண்டும், ஒரு மகிமை இதனால் இருக்க வேண்டும் ஐயா. நாங்கள் வந்த வண்ணமாய் வெறுமையை போகாதவர்களுக்கு என்னால் உபவாச நாளில் கூடி வந்ததற்கான அற்புதத்தை நீ சுட்டி காண்பித்து சொல்லும்படியாய் செய்யும்படியாக கொடுக்கிறாயா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம்.